சேனல் 5 சினிமா வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஆஃப் லோன் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம அபிநய் தான் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூதாட்டம் அப்படின்ற விஷயத்துல நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய கடன் வாங்குறது, ஃபேமிலியே விடுற அளவுக்குலாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா, அவங்களோட லைஃப் எப்படியெல்லாம் மாறுது, அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. முக்கியமா நிறைய பேர் இந்த கடன் வாங்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதையும் வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, டேனியல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு வந்து இந்த கொரோனா டைம் பீரியட்ல வந்து வேலை போயிடும். ஸோ அதனால அவரோட ஒய்ஃப் தான் வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தையும் இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இவரும் வந்து வேலையெல்லாம் தேடிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு இன்னொரு முகமும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு சூதாட்டம் அப்படின்ற விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கேம்லிங்லாம் பண்ணி நிறைய இடத்துல ஜெயிக்க திரும்பி திரும்பி வந்து பணம் கட்டி கட்டி விளையாடுறாரு. ஸோ ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, காசுல நிறைய நிறைய கடன் வாங்கி விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய வீட்ல வந்து வேலை இல்லாதனால காசு இல்ல அப்படின்றனால அந்த லோன் எல்லாம் கட்டாம விட்டுறாரு. ஸோ அப்படி இருக்க நேரத்துல தான் வந்து அபிநயும் இன்னொருத்தரும் வந்து அந்த லோனை வந்து கலெக்ட் பண்ற மாதிரி வந்து வராங்க. பட் மோஸ்ட்லி வந்து பேங்க்ல லோன் வாங்கினா என்ன பண்ணுவாங்க, டைரக்டா வந்து லோனை கொடுங்க அப்படின்னு மிரட்டிட்டு போவாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து உல்டாவா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, டேனியலை வந்து கட்டியெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, நீங்க வந்து இந்த ஆப்ல இருந்து லோன் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த லோனை ஒன்று கட்டிருங்க, அப்படி இல்லைன்னா சூசைட் பண்ணி செத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெண்டே ஆப்ஷன் தான். கண்டிப்பா லோனை வந்து கட்ட முடியாது. ஏன்னா நிறைய லட்சக்கணக்கில் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. அப்படி ஒரு வேளை செத்துட்டாரு அப்படின்னா உங்க ஃபேமிலிக்கு வந்து இந்த லோன்னால எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கடன் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ சொல்லப்போனால் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த ஆப்பில் வந்து லோன் வாங்குறாங்களோ அவங்க வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து படிக்காம நீங்கள் சைன் போட்டுருவீங்க. இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால நாங்கள் ஒவ்வொரு இடத்துல போய் இதுதான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அபிநயும் அவங்க கூட இருக்கக்கூடிய இன்னொருத்தரும் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி மேனிப்புலேட் பண்ணும்போது டேனியல் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த லோனை கட்டுறாரா, அப்படி இல்லை அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரியே வந்து சூசைட் பண்ணிக்கிறாரா அப்படின்றதான் படத்தோட கதை அப்படின்னு கொண்டு போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஃபுல்லாவே வந்து ஒரு வீட்டில் தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பேத்த வச்சு தான் படம் வந்து ஃபுல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. அதுலேயும் அவங்களோட ஒய்ஃப் கேரக்டர் வந்து அப்பப்போ மட்டும் தான் வந்துட்டு போவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து கதையே இவங்க 3 பேத்துக்கு நடுவில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ நிறைய முக்கியமான விஷயங்களையும் படத்தில் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா டைம் பீரியட்ல வேலை போயிடுச்சு அப்படின்றப்போ நிறைய பேர் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. முக்கியமாக கொரோனா காலகட்டத்தில் வெளியவே நம்ம போயிருக்க மாட்டோம். அப்போ அதிக பேர் பண்ண விஷயம் இந்த சூதாட்டம் அப்படின்ற விஷயம் தான். பெட் கட்டி விளையாட ஆரம்பிக்கிறது போக போக ஜெயிக்க ஒரு போதை வரும்ல, அதனால வந்து அது அடிக்ஷனாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேர் அதுக்காக கடனும் வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்து அவங்க கடன் வாங்குறப்போ அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரை பற்றியுமே யோசிக்காம நான் வந்து ஜெயிக்கிறேன், இன்னும் ஜெயிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பேராசை காரணத்தினால வந்து நிறைய தப்பான விஷயங்களும் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் படத்தில் வந்து முக்கியமான விஷயமாவே காமிச்சிருப்பாங்க. ஏன்னா டேனியலை பொறுத்த வரைக்குமே அவருக்கு ஒய்ஃப் குழந்தை இருந்தாலுமே ஜெயிக்கிறப்போ அவருக்கு வரக்கூடிய அந்த போதை காரணத்துக்காக தான் நிறைய கடனுமே வாங்குவார். இருந்தாலுமே அவருக்கு வந்து வேலை போனதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் நிறைய கஷ்டங்களும் இருக்கும். ஸோ அப்படி இருக்க நேரத்தில் வந்து இவங்க சேர்ந்து வந்து அவரை மேனிப்புலேட் பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், ஸோ இப்படி பல பிரச்சனைகளில் வந்து அவர் மாட்டிப்பார். அப்போ தான் அவருக்கே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தேவையில்லாமல் இந்த சூதாட்டத்துக்குள்ளே போய் இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ படத்தில் வந்து முக்கால்வாசி இந்த விஷயத்த மட்டும்தான் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனில் இல்லாமல் எல்லாமே இந்த வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீ யோசிக்கவே இல்லை, குழந்தைய பற்றி யோசிக்கல, நீ வந்து உன்னோட சுயநலத்துக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அபிநய் வந்து நிறைய இடங்களில் அந்த மாதிரி டைலாக் பேசுவார். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் வந்து கதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயம் இதனால நிறைய பேர் இறந்துருக்காங்க. முக்கியமாக கடனில் சாகுறவங்க 1, 2 பேர் கிடையாது. நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருப்போம். கடன் தொல்லை தாங்கலை, அதனால வந்து இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து படத்தில் ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. பட் படத்தில் மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிமை படமா எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்கினாலே வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு மேனிப்புலேட் பண்ணி ஒரு விஷயம் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இதே மாரி நாங்க வந்து இந்த மாரி கடன் வாங்குனவங்க வீட்லலாம் போய் நாங்க இப்படிதான் சொல்லுவோம். அவங்கலாம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால அவங்க ஃபேமிலி நல்லா இருக்காங்க அப்படின்ற மாரிலாம் வந்து பேசிப்பாங்க. ஸோ இதுலருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயமே வந்து நமக்கு புரியல. கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன கட்ட முடியல. ஸோ கட்டுறதா இருந்தாலுமே இவருக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீ செத்துட்டனா உனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றனால, ஸோ அந்த இடத்துல என்ன அவங்க கன்வே பண்ண வராங்க? எதுக்காக சாக சொல்றாங்க? அப்படின்ற மாரி எந்த விஷயமே வந்து நமக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. பர்சனலா எனக்கு புரியல. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அபிநயோட கேரக்டர் என்ன மாரி கேரக்டர் அப்படின்றத படத்துல ரிவீல் பண்ணவே கிடையாது. ஏன்னா, அவர பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு மாரி சைக்கோ கேரக்டர் மாரி காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து அந்த சாக சொல்லி சொல்ற விஷயமா இருக்கட்டும், அவர் சாகறக்கு ட்ரை பண்ணும்போது பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து அபிநயோட கேரக்டர் ஒரு சைக்கோ மாரி ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து அவரோட கேரக்டர் இதான், அவருக்கு ஃபேமிலி இருக்காங்களா? இல்லையா? இல்ல எதனால இந்த வேலைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி எந்த விஷயமே ரிவீல் பண்ணவே கிடையாது. இன்னொரு படத்துல மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைமாக்ஸ்.
ஸோ படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்தாச்சும் ஓகே என்ன நடக்க போகுது அடுத்து அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா கிளைமாக்ஸ்ல எதுக்காக அப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சாங்கன்னு சத்தியமா தெரியலங்க. ஸோ நானே வந்து யோசிக்கிறேன், என்ன படம் முடிஞ்சிருச்சா? எதுக்காக இந்த மாரி முடிச்சாங்க? இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா ஒரு நல்ல கதைய செலக்ட் பண்ணிட்டு கிளைமாக்ஸ் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா வச்சிருக்கலாம். பட் ஆனா அவங்க முடிக்கணுமேன்ற மாரி முடிச்ச மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அத கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மத்தபடி படத்த பொறுத்த வரைக்குமே கதை ஒரு நல்ல கதைய எடுத்திருக்காங்க. இன்னொன்னு நெறைய பேத்துக்கு வந்து அவேர்னஸ் குடுக்குற மாரி ஏன்னா சோஷியல் மெசேஜ் இருக்கு. நெறைய பேர் வந்து வேலை இல்லையா, என்னவா இருந்தாலும் இந்த சூதாட்டம் அப்படின்ற விஷயம் ஒரு கேமா வச்சுக்கோங்க. அதுக்குள்ள போயிட்டு அதுதான் வேணுன்றக்காக பல விஷயங்கள இழக்காதீங்க அப்படின்ற மாரி நெறைய நல்ல கருத்துக்கள படத்துல வச்சிருக்காங்க. ஸோ தாண்டி படத்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பெர்சனல் ஃபீல் எனக்கு இருந்துச்சு. பட் மத்தபடி அபிநயோட ஆக்டிங் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த படம் வந்து ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாரி அடுத்த ரிவ்யூவோட உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்க விஜய் சத்யா.